பாட்டிமா, பாட்டிமா, பலா மரம் வேணுமா? பலாக்கன்று விற்பனைக்கு இருக்கு வேணுமா? இந்த பலா மரத்துல பணம் காய்க்கும் வேணுமா பாட்டி? என்ன, பலா மரத்துல பணம் காய்க்குமா? நீ சொல்றது நெசமாடா? ஏன் பாட்டிமா, உண்மையைத்தான் சொல்றேன். என் வீட்டு கொல்லையிலையும் 5 கன்று வச்சுட்டு வாரேன் பாட்டி. நிறைய எரு போட்டா 50 பலாப்பழம் கூட காய்க்கும். 50 பலாப்பழத்துக்கு 5 லட்சம் பணமும் காய்க்கும். கோமதியின் யோசனை. ஒரு மரத்துக்கு 5 லட்சம்னா 5 மரத்துக்கு 25 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை காய்ச்சா 50 லட்சம். அதான் பாபு வயலுக்கு கொடை நிறைய உரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் இந்த பலா மரத்துல வாங்கி எரு போட்டா 100 காய் கூட காய்க்கும். சரி, இந்த வாய்ப்பை விடக்கூடாது. பலா மரத்துல பணம் காய்க்க போகுது. அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம்? ஏ பாட்டிமா, பலா கண்ணை கையில வச்சுக்கிட்டு என்ன யோசனை பண்றீங்க? ஒன்றும் இல்லடா, இதோட விலை சொல்லலையே நீ. பாட்டி, ஒரு கண்ணு 10,000 ரூபா. ஏண்டா, இது என்ன பால் பல்லையா இருக்கு? ஏ பாட்டிமா, நீங்க மட்டும் ஒரு மரத்துக்கு 50 காய் காய்க்க வேணும்னு 5 லட்சம் பணம் காய்க்கணும்னு எதிர்பார்க்கும் போது நான் கஷ்டப்பட்டு பதியன் போட்டு பணத்தை ஒட்டு வச்சு பணம் காய்க்கிற மரமா மாற்றி இருக்கேன். இதனால ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்கேன் தெரியுமா பாட்டி? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இதோ பையில ஒரு பலாப்பழம் இருக்கு பாருங்க. அந்த பழத்தோட 10,000 ரூபாய் பணமும் காட்சி இருக்கு பாருங்க. ஆமாண்டா, நீ சொல்றது நம்புறேன். அப்ப சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வாங்க பாட்டி. இன்னும் 4 தெரு போகணும். இருடா, பறக்காத. இந்தா 5 கண்ணுக்கும் 50,000 ரூபா. பாட்டி, உங்ககிட்ட கொடுத்த கண்ணு காய்ச்சதும் எனக்கும் பணம் தரணும். என்னை மறந்துடாதீங்க. கரெக்டா 6 மாசம் கழிச்சு வாரேன் பாட்டி. சரிடா. ஆப்பாடா, ஒரு வழியா கிளவியை ஏமாத்தியாச்சு. இந்த இடத்த விட்டு எஸ்கேப். கோமதி, ஏங்க பாபு கத்திக்கிட்டே வாரீங்க? கத்தல, தண்ணி கொண்டா. ஏன் அறிவு கட்ட கோமதி, நம்ம தோட்டத்துல தான் பலாமரம் இருக்கு. அப்புறம் ஏன் பலாக்கண்ணு? அதாங்க ஸ்பெஷலு. என்ன பலாக்கண்ணுல என்ன ஸ்பெஷலு கோமதி? சொல்லு பார்ப்போம். இதுங்க பணம் காய்க்கிற பலாமரங்க. அப்படி யாரு சொன்னாங்க?